ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். ஒரு வீடியோ இருக்கும்போது அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து ஒரு வேற லெவல் தான் சொல்ல போகும். ஏன்னா வந்து நான் நிறைய வந்து என் வீடியோ வந்து விரும்பி விரும்பி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஏதாவது ஒரு வீடியோ நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் போடணும்னு அப்படியே மனசில் எப்பயும் ஒரு ஆர்வம் இருக்கும். வீட்டை விட்டு கிளம்புவோம் பாரு அப்பயே நினைப்பேன் இன்னைக்கு போய் ஒரு நல்ல ஒரு வீடியோ போடணும். ஸோ வந்து அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சு அவங்க வந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் வாழ்க்கையில யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படி நினைச்சிட்டு வந்து நான் வந்து ஆஃபீஸ் வந்த உடனே நான் வந்து அந்த வீடியோ வந்து மடன்னு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நான் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அப்பதான் இப்போ அப்படிதான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்றேன். இப்போ என்ன பேச போறேன்னா வந்து வந்து நம்ம வந்து லேடிஸ் வந்து நம்ம வேலை தான் செய்யறோம். காலையில இருந்து ராத்திரி வரை நம்ம வந்து ஒரே சக்கரம் போல சுத்திட்டு இருக்கோம். அதே சமயத்துல நம்மள வந்து நம்ம 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 வந்து இதுதான் நினைக்கிறோம், நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். ஆனா வந்து ஒரு சில சமயத்துல நம்மள்ட்ட வந்து ஒரு காசு இருக்காது. எல்லாமே நம்ம வந்து பிரிச்சு பிள்ளைக்கு, ஹஸ்பண்டுக்கு, நம்ம எதிர்காலத்துக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு நம்மளுக்கு ஒரு ரூபா வச்சிருக்க மாட்டோம். அது பெரிய தப்பு இல்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனா வந்து நான் இதே மாதிரி நான் இருந்தவள் தான் ஒரு காலத்துல. ஆனா இப்ப நான் அப்படி இல்லை. நான் எனக்கு ஒரு சில அமௌண்ட் வந்து தனியா ஒதுக்கி வச்சிருக்கேன். அது எனக்காக, என் ஃபியூச்சருக்காக. நான் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. எனக்கு ஃபைனான்சியலி இண்டிபெண்டா இருக்கணும்னு அப்படி ஒரு நினைச்சு நான் வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து தனியா ஒதுக்கி வச்சிருக்கேன். அது எனக்காக அப்படின்னு. ஸோ இது மாதிரி நீங்களும் செய்யணும்னு தான் நான் இந்த வீடியோல முக்கியமா பேச போறேன். வீடியோ கடைசி வரை பாருங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்பதான் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் பேசலாம் நம்ம. இப்ப நீங்க நினைச்சு பாப்பீங்களா, எதுக்கு வந்து நிறைய வந்து லேடிஸ் வந்து பைனான்சியலி வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒரு சில லேடிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களும் அவங்களோடமே ஈக்குவலா வந்து சம்பாதிக்கிறாங்க. நல்ல ஒரு சம்பளம் வாங்குறாங்க. ஆனா வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதுக்கு ரீசன் என்ன உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு ரீசன் இதுதான். இது வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து பெரிய ஒரு சம்பளம் வாங்குறாங்க, நான் சின்ன சம்பளம் வாங்குறேன் அப்படி இல்லை. அவங்க வந்து நல்ல சம்பளம் தான் வாங்குறாங்க. ஆனா அதையும் தாண்டி அவங்க வந்து அவங்க வந்து அவங்களது ஒரு என்ன சொல்றது, ஒரு டெய்லி செல்ஃப் கேர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து அவங்க வந்து சரியா வந்து ஷேப் பண்றது இல்லை. அது வந்து அவங்க மைண்ட் செட்டா இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஒரு ஃபைனான்சியல் டிசிஷனா இருக்கும். அது வந்து அவங்க வந்து ஒழுங்கா வந்து அதை அனலைஸ் பண்ணி சரியான ஒரு வழியா கொண்டு வரல. அதுதான் ரீசன் அது. இல்லைன்னா எதுக்கு, அவங்களும் ரெண்டு பேரும் ஈக்குவலா நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தவங்க மட்டும் நல்லா ஃபைனான்சியலி வெல்த்தியா இருக்காங்க, இன்னொருத்தவங்க மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ரீசன் இதுதான். நம்மளோட மைண்ட் செட் வந்து நம்ம வந்து ஒரு 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 கரெக்டா வச்சுக்கணும் எப்பயுமே. எந்த ஒரு அலப்பாயுது சொல்லுவாங்க பாருங்க, அது செய்யலாமா, இது செய்யலாமா, அதுல போடலாமா, இதுல அப்படி சொல்ல வைக்காம நம்ம மைண்ட் செட்டை வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். இதுதான் ரீசன். இதுல வந்து இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து ஒரு செல்ஃப் கேர் ஹேபிட் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். லேடிஸ் அது வந்து சில பேர் என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்க வந்து போய் பார்லர்ல போய் எல்லாத்தையும் செலவழிக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. அது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் போனா மட்டும் ஒரு ஒரு ஐப்ரோ செய்தேன், முடிக்கு வந்து கலர் அடிப்பேன். அது நான் வந்து இப்ப ரீசனா ஸ்டார்ட் பண்ண முடியல வந்து கலர் போடுறதுக்காக. இல்லைன்னா வந்து வீட்டுல யாராவது சொல்லி நான் செய்வேன். இல்லைன்னா அதுவும் நான் செய்யறது இல்லை. ஸோ சில பேர் நான் வந்து கன்சிஸ்டா வந்து அந்த சம்பளம் கிடைச்சவங்க வந்து அது ஒரு வேலையான போய் இந்த பார்லர்ல உட்காந்துட்டு வந்து அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்ஸ்டன்ட்லி அதையே செய்யணும். நம்ம எப்படியாவது நம்ம அன்னைக்கு வந்து மேக்கப் பண்ணணும், ஃபேஸ்க்கு பேக் பண்ணணும், அது இதுன்னு எக்கச்சக்கமா செலவு பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடாது தெரியுமா? ஏன் நம்ம வீட்லயே செய்யலாம், அந்த காசை நம்ம வந்து மிச்சப்படுத்தி ஏதாவது ஒரு சேவிங் பண்ணலாம் இல்ல, இல்லையா? அப்பதான் அப்படி இருந்துதான் வந்து சில பேர் வந்து நீங்க வாழ்க்கையில ரொம்ப முன்னுக்கு வந்திருக்காங்க. அது ஒரு ஸ்ட்ராங் ஃபைனான்சியலா நம்ம ஃபியூச்சரை வந்து நம்ம கொண்டு போக முடியும். நம்ம எக்கச்சக்கமான லேடிஸ் வந்து நிறைய பணத்தை வந்து எக்கச்சக்கமா செலவு பண்ணாங்க. ஸோ அப்படி இல்லாம வந்து நம்ம வந்து இது மாதிரி நம்ம பிரிச்சு யோசனை பண்ணி நம்ம மைண்ட் செட்டை ப்ராப்பரா வச்சு நம்ம வந்து கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பணத்தை வந்து உண்டாக்க முடியும். அதே சமயத்துல வந்து நம்ம வந்து செல்ஃப் கேரா ஒரு இண்டிபெண்டா தெளிவா இருக்க முடியும். இப்போ வந்து அஸ் அ உமன் ஒரு லேடிஸை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் ஒரு ஃபேமிலிக்காக. நம்ம ஃபேமிலிக்கு வந்து தேவையானது எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். அது கரெக்டு தான். ஆனா வந்து அதையும் தாண்டி நம்மளது வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா வந்து நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்துக்காவது வந்து தனியா வந்து வெளியே போறதுக்காக அவங்க ஒரு வெக்கேஷன் எடுக்கணும். ஒரு 6 மந்த்ல ஒரு ஒன்ஸ். இப்போ 2 மாசம் இருக்குல்ல, 6 மந்த்ல ஒரு வெக்கேஷன் எடுக்கும், 6 மந்த்ல ஒரு வெக்கேஷன் எடுக்கணும். அப்ப என்ன ஆகும் தெரியுமா, வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு பாண்டிங்கா இருக்கும். நம்ம அதே சமயம் டிஸ்கஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது.
அப்படி செய்யணும். இதுல வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், இது நம்ம கேர் பண்ற மாதிரி நம்ம மென்டல், இமோஷனல் அண்ட் ஃபைனான்சியல் வெல்பீயிங் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியா கொண்டு போக முடியும். நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு சப்போர்ட்டா இருந்து நம்ம ஃபேமிலியில வந்து கலந்து பேசி வந்து நம்ம வந்து நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் சொல்றேன், ஒரு 6 மாசத்துல ஒருத்தர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ட்ரிப் நான் சொல்ல வரல, ஒரு ஷார்ட் ட்ரிப் வந்து நம்ம வெளிநாட்டுக்கு போய் தான் சுற்றி வரணும், இங்கேருந்து ஊட்டி கொடைக்கானல் போகணும் அப்படி இல்லை. ஒரு தனியா ஒரு இடத்துல போய் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. அப்ப என்ன திரும்ப நம்ம வந்து மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா வச்சிருக்க முடியும். நம்மளோட ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் இருக்காது நம்மள்ட்ட. அது நிறைய பேர் வந்து வேலைக்கு போறாங்க பாரு, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. பாஸ் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், அதையும் தாண்டி போது நிறைய டிராவலிங் எல்லாம் பண்றோம்ல. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாத போது ரொம்ப டிப்ரெஷன்ல போகும். அப்படி இருக்காம வந்து நம்ம ஃபேமிலிட்ட பேசி ஒரு 6 மாசத்துல ஒருத்தர் ஒரு ஷார்ட் ட்ரிப் வச்சாங்க வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், ஃபைனான்சியலாவும் இருக்க முடியும், பிசிக்கலாவும் இருக்க முடியும். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஹேபிட் என்ன வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஹெல்த்தை பார்க்கணும். நம்ம ஹெல்த்தை வந்து நம்மளோட ஒரு பெரிய ஒரு வெல்த். இந்த ஹெல்த் இஸ் யோர் கிரேட்டஸ்ட் வெல்த். ஹெல்த் வந்து நம்ம வந்து நல்லா பார்த்தா வந்து நம்ம பணம் வந்து ஈஸியா நம்ம வந்து சேமிக்க முடியும். அதுல இருந்து இதெல்லாம் நீங்க நம்ம வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும். நம்ம எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும், நல்ல அமைதியான ஒரு தூக்கம் வேணும். நம்ம இந்த ப்ரிவென்டிவ் நம்ம ஹெல்த் கேரை வந்து நம்ம வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்றோம் பாரு, எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்ட நம்ம வந்து கேர் பண்ண வந்து நம்ம நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ணோம். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நம்ம நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும். அது வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி. நம்ம அந்த காசை வந்து வீண் செலவு ஆஸ்பத்திரி கொடுக்காம அந்த காசை வந்து நான் சேவ் பண்ணதுக்காக நம்மளுக்கு வலி பிறக்குது அந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து அன்னெசரியா வந்து டென்ஷன் எடுத்துக்கிட்ட இதெல்லாம் அது எதுக்கும் வந்து ஒன்றும் யூஸ் ஆகுது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம பாடி வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒர்க் வந்து பெட்டரா பண்ணது நம்ம ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஒரு திங்க் வந்து நம்ம யோசிக்கிறோம், அது கிளியரிட்டி கிடைக்குது நம்மளுக்கு. அதுலதான் நமக்கு ஸ்மார்ட்டா வந்து ஒரு ஃபைனான்சியல் டிசிஷன் பண்ணதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த 3 விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஹெல்த்தை வந்து கரெக்டாக பண்ணால் வந்து அது நம்மளுக்கு வந்து வேலையை வந்து ஈஸியாக பெட்டராக செய்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக வந்து கிளியராக நம்ம வந்து எதோ ஒரு சிந்திக்கிறோம் பாரு, அது நம்ம கிளியாரிட்டி கிடைக்குது. அதையும் தாண்டி முக்கியமாக வந்து ஸ்மார்ட்டாக வந்து ஃபைனான்சியல் டிசிஷனை கொண்டு போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ரிமெம்பர், மெடிக்கல் பில்ஸ் கேன் டிஸ்ட்ராய் சேவிங்ஸ் பட் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் கேன் ப்ரொடெக்ட் தம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மெடிக்கல் பில் வந்து நம்மள வந்து சேவிங்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது. ஆனால் வந்து நம்ம இந்த ஒரு ஹெல்த்தி ஹேபிட் செய்யும்போது அந்த பணத்தை வந்து சேமிக்க வைக்கிறது இந்த இடத்துல. இப்போ 2வது என்ன பாயிண்ட் சொல்றது வந்து ஷெட்யூல் பர்சனல் குரோத் டைம். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சக்சஸ்ஃபுல் உமன் வந்து என்னைக்கு வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. எதையும் கத்துக்கிறது, எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் வந்து 20-30 நிமிஷம் தனிக்கும் வந்து ஒரு புக் படிக்கிறது ஒரு 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 ஹேபிட்டா வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஏர்பாட் வச்சுக்கிட்டு நம்ம கேட்கலாம் கூட நம்ம படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கலன்னா வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. அதை வந்து யூடியூப்ல ஆன் பண்ணிட்டு வந்து நம்ம பாட்ஸ் வச்சு நம்ம வந்து கேட்க முடியும். ஒரு எல்லாம் வந்து நம்ம வந்து கத்துக்கிட்டா ஒன்று கத்துக்கிட்டா வந்து அது நம்ம ஒரு நியூ ஸ்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்ம நியூ ஸ்கில் படிக்கிறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுது. எவ்ரி நியூ ஸ்கில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணது. அது ஒரு பெரிய ஒரு கதை வந்து நம்மளுக்கு திறக்கப்படுது. நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு வேலை செய்யறதுக்கு போகணும், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கதை வந்து திறக்கப்படுது. இதுல வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு அடிஷ்னல் இன்கம் வேற கிடைக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லுவேன், நிறைய புக்ஸ் படிங்க, நல்ல நம்மளோட நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் ஃபைனான்சியல் செல்ஃப் கேர். இது என்னன்னா வந்து நம்ம ஃபைனான்சியல் கேர் வந்து மீனிங் என்னன்னா வந்து நம்ம பணத்தை வந்து எப்படி போகுது, நம்மளுக்கு தெரியாது எப்படி நம்மளோட பணம் வந்து செலவாகுது. இந்த இடத்துல நான் பேசுறேன். அதுக்கு வந்து நான் நிறைய சொல்றது, நம்மளோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரெகுலரா வந்து ஒரு அட்டென்ஷன் வைக்கணும். நம்மளோட ஸ்பெண்டிங் வந்து ட்ராக் பண்ணணும். ஒரு பட்ஜெட் வந்து எப்படி வந்து பண்ணிட்டு வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். என்ன அர்த்தம் வந்து நம்ம ஒரு பட்ஜெட் பண்ணிட்டோம், அதோ சாக்குன்னு அது சரியா போட்டோம், நம்ம வேற செலவு பண்றது இல்லை. அந்த பட்ஜெட்டை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம ப்ரியாரிட்டி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் முக்கியமானது என்ன வந்து எப்படி நான் சொல்ல, சேவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் பை சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் பிஃபோர் ஸ்பெண்டிங்.
முதல்ல சம்பளம் கிடைச்சவங்க உங்களுக்காக பே பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க சேவிங் பண்ணுங்க, இல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, உள்ள உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பே யுவர் செல், அது ரொம்ப முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஸ்மால் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் வந்து நம்மள வந்து ஒரு லாங் டேர்ம் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கொண்டு வரும். நிஜமா சொல்றேன், சத்தியமா வந்து ஒரு சின்ன ஒரு கன்சிஸ்டன்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் பாரு, அது வந்து ஒரு லாங் டேர்ம்க்கு வந்து நம்மளோட பெரிய ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து கொண்டு வருது. இப்ப என்ன சொல்லுவாங்க வந்து ப்ரொடெக்ட் யுவர் மென்டல் எனர்ஜி. ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை ஒரு இமோஷனல் எக்ஸாஸ்டன் இருக்கலாம். வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, என்ன தமிழ்ல சொல்லுவாங்க, நம்ம அதாவது ரொம்ப அலைப்பாயுது சொல்லுவாங்க பாரு. எல்லாத்தையும் நம்ம டென்ஷன் எடுத்துக்கிட்டு வந்து இருப்போம் பாரு. அப்படி இருந்தால் நம்ம வந்து அது நம்மளோட பெரிய ஒரு வியாதியை கொண்டு வரும். அப்படி எல்லாம் வந்து நம்ம கூலா இருந்து எதையும் சாதிக்கும், இதையும் கடந்து போகும். அப்படி இருந்தா வந்து இது நம்மளால முடியும், நம்மளுக்கு ஒரு ஒரு கான்பிடென்ட கொண்டு வந்தா வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஈஸியா வந்து கொண்டு போக முடியும். நிறைய பேர் வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து அவங்க என்ன செய்றாங்க, நம்ம வந்து போய் ஒரு என்ன ஒரு ஷாப்பிங் பண்ணது போவாங்க, பட்டுன்னு போவாங்க, ஷாப்பிங் பண்ணது போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம வந்து நல்லா யோசிச்சு நிதானமா ஒரு 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 முடிவு எடுக்கணும். அதுல வந்து நம்ம வந்து தனியா வந்து உட்காந்துட்டு ஒரு புக்கில் வந்து எழுதணும். நம்மளுக்கு என்ன தேவையாத நம்ம எழுதிக்கிட்டே இருந்தாலும் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கணும். வேண்டாம், ஷாப்பிங் பண்ண போக வேண்டாம், பணம் செலவாயிடும், நம்மளுக்கு சேவிங்ஸ் கரைஞ்சிடும் அப்படின்னு வந்து நம்ம மனசை மாத்துறதுக்கு அது ஒரு அந்த இடத்துல வந்து வழி பெறுது. இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் நிறைய தடவை நான் ட்ரை பண்றேன் இந்த இந்த எக்ஸாம்பிள். இப்ப என்ன சொல்றேன் வந்து பில்ட் ஒரு ஹெல்த்தி பவுண்டரி பாருங்க. ஏன்னா நிறைய வந்து லேடிஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க, சொல்லதுக்கு நோ, இல்ல, வேண்டாம் சொல்லதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அப்ப அது வந்து நீங்க வந்து ஒரு ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். இது வந்து அது நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து எதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கணும், அது ஒரு ஒப்ளிகேஷன் ஆயிடும். அதுக்காக நம்ம வந்து எப்பயும் வந்து நோ சொல்றது கத்துக்கணும். நம்மளால முடிஞ்சா எஸ் சொல்லணும், முடியலன்னா நோ சொல்லணும். அதெல்லாம் தடுமாறக்கூடாது. ஓகே, நான் பாக்குறேன், நான் செய்யறதுக்கு முயற்சி பண்றேன், அப்படி சொல்லவே கூடாது. அது வந்து என்ன சொல்றது, நம்ம அந்த பவுண்டரி வந்து நம்ம டைம் நம்ம எனர்ஜி நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து தொலைக்கிறோம். அந்த இடத்துல அதெல்லாம் வந்து நோ நோன்னு சொல்றது வந்து கத்துக்கோங்க. அது வந்து அது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நிறைய வந்து பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நம்ம எஸ் சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டிப்ரெஷனுக்கு போறோம். நல்லா நினைச்சுக்கோங்க. நம்ம இது வந்து முக்கியமா வந்து வேலை செய்யற பெண்களுக்கு இது வந்து ஆகுது, எனக்கு ஆகுது இது. ஆனா இப்ப நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். நம்மளால முடியலன்னா அந்த இடத்துல நோ சார் சொல்லணும். எல்லாத்தையும் வந்து எஸ் சொல்லக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பைனான்சியலா வந்து இண்டிபெண்டா கொண்டு போது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. எதையும் வந்து நம்ம வந்து எஸ் சொல்லாம எதையும் வந்து நம்ம நோ சொல்லுறது கத்துக்கணும். இது என்னென்ன சொல்ல வரேன் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் வந்து நம்மளோட ஃபைனான்ஷியலி நம்ம இண்டிபெண்டா இருக்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணி வைக்கணும். மெடிக்கல் எமர்ஜென்சி வரும், இல்லை ஒரு வேலை போயிடும், இல்லை ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்போ வேணாலும் ஆகும். அது சொல்லாது, அது நம்ம சொல்லிட்டு வராது. நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் கேன் ஹேப்பன் எனி டைம். அதுக்கு நம்ம வந்து எப்பயும் வந்து தயாரா இருக்கணும். அதுக்காக எப்பயும் வந்து ஒரு 6 மாசம், ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் சம்பளத்தை வந்து தனியா வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்ல வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா வச்சிருக்கணும் என்னைக்குமே. ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ப்ரொவைட் வந்து நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து நம்மளுக்கு கொண்டு வருது. அதெல்லாம் வந்து ரெடியூஸ் வந்து நம்மளுக்கு ஃபைனான்சியல் எக்ஸைட்டி வந்து நம்மள வந்து அந்த இடத்துல வந்து ரெடியூஸ் பண்ணுது. அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் சம்பளத்தை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டியா வந்து எமர்ஜென்சி ஃபண்டை வைக்கிறதுக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கடைசி வரை பார்த்துருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Bye.